ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை இப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரே ப்ரீசெட்டாக தான் கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்புக்குள்ளே இன்புட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க இந்த பீட் மார்க்ன்ற ப்ரீசெட் வந்து இருக்கும். இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு, அடுத்து இந்த குரூப்ஸ், அதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய எம்டிஆர் பீட் மார்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு நம்ம ஈஸியாக எப்படி இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுறது, இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இமேஜ் தான் ஆட் பண்ணணும். அதை எந்தெந்த இடத்துல எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு ஈஸியான ட்ரிக் ஒன்று சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கா, அதுக்கு நேரம் இந்த ஒரு 3 டாட் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் மூணாவது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்னு இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தேன்ட்டு மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா அது வந்து டூப்ளிகேட் ஆயிரும். இப்போ டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் அந்த லேயரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இல்லை செலக்ட் ஆல் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்தா செலக்ட் ஆகும் எல்லா லேயரும். இதில் இந்த சாங்கு, அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பு, அதுக்குள்ள இருக்க இந்த ஒரு 4 இது, ஸோ இதையும் எடுத்துகிட்டு அதே மாதிரி அடுத்து மறுபடியும் மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 இது இருக்கும். ஸோ அதையும் கரெக்டாக இந்த மாதிரி அன்செலக்ட் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மீதி இருக்க எல்லாத்தையுமே இந்த டெலீட் கொடுத்து டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணால் நமக்கு இப்படி தான் வெறும் எம்டிஆர் பீட் மார்க்கு இந்த குரூப்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த எம்டிஆர் இருக்க இந்த குரூப்ஸ் போக மீத இருக்க இந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண போகிற இமேஜ் ஆட் பண்ணணும். அதை நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதவே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இமேஜ் ஆட் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ இமேஜ் ஆட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துக்கும். ஃபஸ்ட்டு இதில் அந்த கேர்ளோட இமேஜ், அடுத்ததில் உங்களோட இமேஜ். ஸோ அதுக்கடுத்து இந்த குரூப்ஸ் நம்ம அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் இந்த இடத்துல மாற்றி இமேஜை மட்டும் நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை இந்த மாதிரி மாற்றி செலக்ட் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சா. ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த இமேஜஸ்க்கெலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஒரிஜினலாக கொடுத்த அந்த நீங்கள் டூப்ளிகேட் பண்ண அந்த பீட் மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜஸ்க்கெலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த குரூப்ஸ் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு குரூப் இருக்கா கரெக்டாக இந்த இடத்துல, இதில் ஃபஸ்ட்டு இந்த கீழே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் இமேஜஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் இப்போ உங்களோட இமேஜை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் டச் பண்ணுறீங்க. இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ் பேக்ரவுண்டில் வந்து அந்த கேர்ளோட இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். பேக்ரவுண்டில் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த மேலே இருக்க 2 குரூப்பு, இப்போ ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணி இந்த எடிட்டிய குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்தால் இந்த இடத்துல இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அதே மாதிரியே அந்த 2வது இருக்க பற்றியில் குரூப்பு, அதுலேயே அதே இமேஜ் தான். ஸோ அந்த 2வது இருக்க குரூப்பை டச் பண்ணி எடிட்டிய குரூப்பு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆக போது. ஓப்பன் ஆனதுமே அதே இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இங்கிட்டு பாதி இமேஜ் இங்கிட்டு பாதி இமேஜ்னு நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஆட் ஆயிடும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த இது இப்படி சேஞ்ச் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாது பார்த்தீங்களா. இதுக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த வீடியோட லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த கட்டானதை டச் பண்ணி இந்த 3வது இருக்க கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நமக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இந்த மாதிரியான எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இப்போ இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சா. இதுக்கு அடுத்து இதே மாதிரியே இந்த குரூப்லேயும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த மீத இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த அந்த ஒரிஜினல் பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த நான் கொடுத்த ஒரிஜினல் பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காக என்ன பண்ணியிருப்பேன்னா அதில் ஆல்ரெடி இந்த எடுத்தோன்னே ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்கேன்னா அந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட் டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு சில இமேஜை நம்ம ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அது எப்படின்னா இப்போ ஃபஸ்ட் இருக்க இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த 2வது இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து இந்த குரூப் வரும். இந்த குரூப் முடிஞ்சு அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் இருக்கா. ஸோ இந்த 2 இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் அதுக்கடுத்து இந்த சைடு குரூப் வந்துடும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த 4 இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த 4 இமேஜில் நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக 4 இமேஜ்
இமேஜில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இந்த குரூப்பில் எப்படி சேஞ்ச் பண்ண நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன். இதுக்கடுத்து இனி மீதி இருக்கிறது ஃபுல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன இமேஜஸ்லாம் நிறைய இருக்கா. இது எல்லாத்துக்குமே அடுத்து நான் கொடுத்துருக்க எஃபெக்ட். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்த அந்த ஒரிஜினல் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி முடிச்சதுமே இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைடில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டே வந்து அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் முடிஞ்சு இந்த இடத்துல ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்குன்னா அதை ஜஸ்ட்டு டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. அதாவது இந்த ரெண்டாவது ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதா. இதில் ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்க இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்க இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோம் அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த சின்ன ஆரமாக இருக்குது ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிழக்க பேஸ்ட்டு. ஸோ இப்போ ஈஸியாக இந்த பாதி இமேஜ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இனி மீதி இருக்க இமேஜ். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரி மறுபடியும் நான் கொடுத்துருக்க அந்த ஒரிஜினல் பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த எஃபெக்ட் வாங்க. அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல அந்த ரெண்டாவதாக இருக்கா. ஸோ அதை டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட் அந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் பண்ணிட்டு அதே மாதிரி பீட் மார்க் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு இனி மீதி இருக்க எல்லா இமேஜுக்கும் இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக மூவ் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த ரெண்டாவது இமேஜ்லேருந்து ரெண்டாவது இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்க இமேஜ் மறுபடியும் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்க இமேஜ். ஸோ அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்க இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி டூப்ளிகேட் அந்த சின்ன ஆரமாக டச் பண்ணி ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிழக்க பேஸ்ட்ன்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.